வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமா கீ. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் பின்னாடி ஒரு க்ரீன் கலர் வால் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பெரும்பாலான ஆங்கில படங்கள் இப்போ நடக்கிற விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமா கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிரியேட் நம்ம இதே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ப்ளூ ஸ்க்ரீன் இல்லாட்டி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளால ஸ்க்ரீன் வாங்க முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 10க்கு 10 ஒரு செவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட்டை எந்த ஒரு டென்ட் இல்லாமல் பாலிஷ் நல்லா க்ளீனாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த குரோமா கீயை எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம், எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் நான் ஃபஸ்ட்டு பார்த்த அதே டியூட்டோரியல் தான், ஓப்பன் ஷாட். ஸோ ஓப்பன் ஷாட்டில் இது எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரோமா கீ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஷாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் இங்கே ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இதுதான் நான் ஒர்க் பண்ண போகிற வீடியோ அப்படின்னா இது ஒர்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பேக்ரவுண்ட்ஸ் இந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்கள் எடிட் பண்ணி ஆல்ரெடி நான் உங்களுக்கு 3 வெப்சைட் சொல்லியிருக்கேன். அந்த 3 வெப்சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லேருந்து பெக்சல் இல்லாட்டி ஃப்ரீ பிக் இல்லாட்டி பிக்ஸாபேலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை நீங்கள் வீடியோ தான் கொடுக்கலாம், ஆடியோ கொடுக்கலாம், அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு குளோபோட இமேஜை நான் போடுறேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக இது எடுத்து போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம எந்த லேயர் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பேசிக் நம்ம ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற லேயர் தான் எப்போவுமே மேலே இருக்கணும். பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ என்ன வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கொடுத்துடலாம். ஓகே, நான் இப்படி வீடியோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துக்குவோம். இதாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த நைஃப் பின் எடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட் நமக்கு வேணாம், அதை என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பார்ட். இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we can adjust our இமேஜஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. குரோமா கீ நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த இமேஜ் மாதிரி விட்டுருங்க. வீடியோ மாதிரி விட்டாச்சு. விட்டுட்டு இந்த சிங்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீ கலர் அப்படின்னு ஒன்று கேட்கும். இந்த கீ கலர் வந்து இங்கே பிளாக்காக இருக்குது. இதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிக் ஸ்க்ரீன் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் உங்களோடதோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ரிமூவ் ஆயிடுச்சு. இதோட சைஸு, இந்த த்ரெஷ்ஹோல்டு, இந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 5 இருக்குது, நான் 100 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பாதி காணாமல் போயிடுச்சு. எகெயின் இது ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்கள் எந்த கலர் கொடுக்கலோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், அது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் 100 கொடுக்கும்போது என்னோடய ஃபேஸ் அப்படியே இருக்குது. இந்த க்ரீன் கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற டார்க் க்ரீன் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு குரோமா கீ எடுத்து கொடுங்க. செகண்ட் குரோமா கீ. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கலர் வந்துருச்சு. கீ கலர் கிளிக் பண்ணுங்கள். கலர் பிக்கர். இது இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதே த்ரெஷ்ஹோல்டில் போய்ட்டு 100 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் போயிடுச்சு. இப்போ என்னோடய ஃபேஸ்லேயும் பாதி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். அகெயின் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்னோடது மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்போ அகெயின் இன்னி கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு குரோமா கீ எடுத்து கொடுங்க. இந்த குரோமா கீ கிளிக் பண்ணுங்கள். இது கீ கலர் க்ரீனில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது. செலக்ட் பண்ணுங்கள்.
பிக் ஸ்க்ரீன் கலர் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ போயிடுச்சு. இப்போ இதோட த்ரெஷ்ஹோல்டு சைஸை வந்து இன்னொரு 15 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்ம என்ன வீடியோ அந்த கலர் ஷூட் பண்ணமோ அந்த வீடியோட கலர் வந்து டோட்டலாக பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் க்ரீன் இருக்குது. அகெயின் இன்னொரு குரோமா கீ கொடுங்க, செலக்ட் பண்ணுங்கள். இந்த கீ கலர் பிக் கலர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சேம் திங் த்ரெஷ்ஹோல்டில் வந்துட்டு ஒரு 65. இந்த ப்ராசஸ் நீங்கள் ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகிடும். உங்களோட லைட்டிங்கை பொறுத்து இது வேரி ஆகும். ஸோ நீங்கள் லைட்டிங் உங்களோட வீடியோவில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஜஸ்ட் ப்ளே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கும் என்னோடக்கும் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. க்ளீனாக என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்மளால் வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இதே வீடியோக்கு பதிலாக பின்னாடி ஒரு இமேஜஸ் கொடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடியோவோட டோட்டல் பேக்ரவுண்டையும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இதுதான் அதோட ஒரிஜினல் இமேஜ். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே சைமல்டேனியஸாக ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது அந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே கிரேடியன்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே டார்க் க்ரீன் இருக்குது, இங்கே லைட் க்ரீன் இருக்குது, நீங்கள் லைட் க்ரீன் இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்மளோட லைட்டிங் செட்டப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைட்டிங்கை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு குரோமா கீலேயே உங்களோட வீடியோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். எகெயின் இதுக்கு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணுறதுலாம் ஆட் பண்ணிக்கலாம். சேம் திங் டெக்ஸ்ட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோ தான். அதேமாரி உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்கே க்ரீன் அந்த ரெட் கலர் சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துடும். இதில் எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக HD 720 இருக்கும். நமக்கு இன்னி வேணும் அப்படின்னா 16K இல்லை 8K 5K 4K வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அந்த ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். நான் வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். நாம் ஃபுல் HD கொடுக்குறோம். கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோட ஸ்ட்ரென்த்து, அதோட சைஸ், அப்புறம் டியூரேஷன் இதை பொறுத்து இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு 51 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்கு தான் இந்த வீடியோ ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டர் பண்ணி முடிச்சதும் இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் போய் பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு வந்துருச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உங்கள் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த குரோமா கீ பண்ணும்போது இங்கே கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கிராப் டூல் கொடுத்துட்டு வீடியோ மறுபடியும் எடுத்து வைக்கிறேன். நான் ரேசர் டூல் வச்சு பாதி கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுதான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். குரோமா கீ இதுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குரோமா கீ கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு கிராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிராப்புங்கிற ஆப்ஷன் எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட சைஸ் அண்ட் வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பொசிஷன் தென் சைஸ். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரைட்டில் இவ்வளோ தூரம் வேண்டாம், நான் கையை அசைக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பார்ட்டெல்லாம் வேண்டாம் நீங்கள் கொடுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் மாற்ற முடியும். லெஃப்ட் சைடில் எனக்கு இவ்வளோ கிராப் வேண்டாம், ஓகே நான் இவ்வளோ தான் பொசிஷனு, இதை கொண்டு வந்துடலாம். சேம் திங் டாப் சைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அன்வான்ட் லைட்டிங் ஏரியா இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகலையோ அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிராப் பண்ணி எடுத்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம குரோமா கீ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம குரோமா கீ கொடுக்கும்போது பெரும்பாலும் நமக்கு சிங்கிள் லைட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் பிக்கர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டில் போய்ட்டு என்ன கொடுக்க போகிறேன் 100 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 2-3 டைம் ஒரு வேலையை பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, ஒரே டைமில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லைட் வந்து சோர்ஸ் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒன்று கொடுத்துட்டு கலர் பிக்கர் போகிறோம். இந்த டார்க் ஷேடை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். அதோட த்ரெஷ்ஹோல்டு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்ஸ்டா 4 or 5 குரோமா கீ கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கிராப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக 1 or 2 குரோமா கீலேயே நீங்கள் ஃபைனல் அவுட்புட் எடுத்துட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குரோமா கீ எப்படி க்ரீன் கலர் மாற்றுறது, ஒரு வீடியோ வந்து எப்படி கிராப் பண்ணுறது, இந்த 2 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.